ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் என்னன்னா சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கங்க. 9:9 సకర్యా పుస్తకం 9:9 జకర్యా పుస్తకము 9 అధ్యాయం వచనాలు 9 9 எடுத்துக்கிட்டீங்களா? சரி, வச்சுக்கீங்க. அது அப்படியே இந்த ஓலையின் குருத்தோல் ஞாயிறு, ஓலையின் பண்டிகை, ஓலை பண்டிகை அப்படின்னா இபூதி திருநாள் என்று சொல்லப்படுது. இபூதி திருநாள் ஓலையின் பண்டிகை என்று சொல்றார்கள். அதிகமா நம்ம மிஷினரி இந்த பெந்தெகாஸ்ட் சர்ச்சில் அதிகமா அந்த காரியங்களை வெளிப்படுத்துறதுல சபைக்குள்ள வைத்து அந்த வசனத்தை பேசி தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் எல்லாம் வேற விதத்துல அந்த நாளை ஆசரிக்கிறார்கள். எப்படி ஆசரிக்கிறார்கள்னா, இன்றைக்கு இந்த குருத்தோல் ஞாயிறுல இந்த நாளில் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஓலை கொடுக்கப்படும். அந்த ஓலை எப்படின்னா அதை பின்னி சிலுவையா அடையாளமா அந்த ஓலையை பின்னுவார்கள். இந்த நாளில் இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். என்னது அந்த ஓலை இன்னைக்கு எல்லா ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போறவங்களுக்கு அந்த சிலுவையின் அடையாளம், ஓலையின் பண்டிகையின் அடையாளமா அந்த ஒரு ஓலையை எல்லாரும் விசுவாசி கையில, ஜனங்க கையில ஃபாதர் கொடுத்தனுப்புவார். இதை எடுத்துன்னு போய் வீட்டு வாசல்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வச்சு இதே வருஷம் பூரா அதை அங்க வச்சு, அவ்வளவுதான் போய் சொல்லுவது, அவ்வளவுதான். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த இபூதி திருநாள் என்று ஒரு நாள் வரும்போது அது எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அது மாத்திரம் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க கிட்ட பழைய பைபிள் கூட இருக்கலாம், பழைய வார்த்தையின், இயேசுவின் வார்த்தையின் டிக்ஷனரி புஸ்தகங்கள் இருக்கலாம், கிழிஞ்சு இருக்கலாம், தண்ணியில விழுந்திருக்கலாம், அது நாசனமா போயிருக்கலாம். ஒருவேளை அந்த புஸ்தகத்தை எல்லாம் அது பரிசுத்த வேதாகம் என்று சொல்லுவதனால அதை அங்க இங்க விசிறடிக்க மாட்டாங்க. அதே பிரகாரம் முஸ்லிம்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நியூஸ் பேப்பர் கூட ரோட்ல குப்பை தொட்டியில விசிறடிக்க மாட்டாங்க. அந்த எழுத்துக்கு அவ்வளவு மரியாதையை தராங்க. அவங்களுடைய ஒரு வசனம் கூட, பைபிள் வசனம் கூட வீணா விசிறடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கல்லறையில எச்ச துப்ப மாட்டாங்க, மூத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம கல்லறையிலாம் போய் பாருங்க, கக்காவே பண்ணி வச்சுட்டு அவ்வளவு கேர்லெஸ். அவங்க கல்லறையில இருந்து கொண்டு, பைபிள்ல இருந்து கொண்டு, அவங்க பண்ற ஜபம் ஆராதனையில கொண்டு அவ்வளவு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்க புரியுதுங்களா? புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய டிக்ஷனரி பைபிள் அது பழசாயிடுச்சுன்னா, அது படிக்க முடியலன்னா அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போடுறது. வார்த்தைங்க, அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அது வார்த்தையே இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுது. அது அவ்வளவு அவமானப்படுத்தினா இயேசுவை அவமானப்படுத்தினது போல. அதாவது ரோமன் கேத்தலிக்ல இன்னும் முழுமையான சத்தியத்தை அறியாத ஜனங்க அது அவ்வளவு பயபக்தியமா பத்திரப்படுத்துறாங்க. வருஷம் பூரா அந்த ஓலையை இருந்தது, ஓலையை அந்த புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொளுத்துறாங்க. ஒரு இடத்துல போட்டு அவங்க கொளுத்து அதை சாம்பலாக்கி, அந்த சாம்பலை ஒரு டப்பால சேகரித்து அது இபூதி திருநாள் என்று அவர்கள் பண்டிகையை கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? அதுதான் அவங்க ஓலை பண்டிகை என்று கொண்டாடுகிறவர்களா இருக்கிறாங்க. நெத்திக்கு என்ன பண்றாங்க, அதை தடவி கொள்ளுகிறாங்க. அதை இபூதி திருநாள் என்று அவர்கள் என்ன பண்றாங்க, ஆச்சரிக்கிறாங்க. அந்த இபூதி நாளையும் அந்த ஓலை நாளையும் நம்ம ரட்சிக்கப்படல, இயேசுவின் வாயின் வார்த்தையால ரட்சிக்கப்படுறோம். ஆமென். நம்ம துதிப்பதனால, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துறதுனால நம்ம ரட்சிக்கப்படுறோம். இந்த ஓலையிலையோ இந்த சிலுவையிலையோ, அல்லேலூயா, இந்த சிலுவையில இப்படி திரும்பி கும்பிட்டாலும் நம்ம இயேசுவை கும்பிடல, சிலுவையை மரத்தை கும்பிட்டுங்கிறோம். மரம் விக்கிரகங்கள் எல்லாம் தேவன் இல்ல, அவர் ஆவியா இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையை நம்ம பார்க்க போனா சிலுவை வைக்க கூடாது. சிலுவை இல்லைன்னா சர்ச்சுக்கு அடையாளம் இல்லைன்னு அவ்வளவுதான் சும்மா வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அது சாபத்தின் மரம் என்று சொல்லப்படுது. இந்த சாபத்து மரத்து மேல யாரெல்லாம் தொங்க போறாங்க அவங்க சபிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப இயேசு சபிக்கப்பட்டவர் இல்ல, உன் சாபத்தையும் பாவத்தையும் அவர் சுமந்து அவர் சாபமா மாறினார் என்று பார்க்கிறோம். அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அதை கும்பிடுறதுனால, டாலர்களை கழுத்துல நீ போடுறதுனால நீ பக்தனே கிடையாது, நீ இயேசுக்கு யோக்கியனே கிடையாது. நீ ஸ்டைலுக்கு வேணா போட்டுக்கோ,
அதனால உன் பேரு ரிச்சர்டு, ராபர்ட், ரோஸ் இப்படியெல்லாம் வச்சுட்டு போ. அல்லேலூயா. அப்பதான் அந்த சிலுவைக்கு நீ உன் பேருக்கு நீ கிறிஸ்தவன் என்று அடையாளம். புரியுதுங்களா? வார்த்தைகள் இங்க இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். டாலர் போடுறதுனால அல்ல. நான் போட்டு வந்திருந்தா கோல்டுலயே போட்டு வந்துட்டுவேன் எப்பயோ. இப்ப இல்ல, ஒரு டைம் சொல்றேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இல்லைங்க. இயேசு வார்த்தையில இருக்கிறார். இயேசு நீ துதிப்பதனால அந்த துதியில மகிமைப்படுகிறார் இயேசு. புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆனா நம்ம அப்படி கொண்டாடுறதுல நம்ம தியானிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? வேதத்தை தியானிக்கிறோம். அப்படின்னா இயேசுவை தெரிந்து கொள்கிறோம். அவர் புண்ணிய கிரியைகள் என்னென்று அறிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஒருத்தன் கூட வேலை பண்ணிட்டு இருந்தான். பரம்பரை கிறிஸ்தவர்கள். நேத்து தான் நினைக்கிறேன், நேத்தா முந்தா நேத்து தான் நினைக்கிறேன், 2 நாள்ல முந்தா நேத்து. அப்பா பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லு. எனக்கெல்லாம் தெரியாது. டேய் பரம்பரை கிறிஸ்து சொல்லுன்னா எங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன், அப்போ நீ பேர் கிறிஸ்து எப்படி சொல்ற? டேய் பைபிள் பத்தி தெரிஞ்சா தாண்டா நீ உண்மையான கிறிஸ்து. தேவன் யார் என்றே தெரியல உனக்கு, நீ கிறிஸ்துவா? வார்த்தைனா என்னன்னு தெரியல, நீ கிறிஸ்துவா? வார்த்தை தெரிந்து கொண்டவன் தான் தேவனுடைய பிள்ளை. வார்த்தை தெரிந்து கொண்டவன் தான் கிறிஸ்தவனாக மாற முடியும். இல்லனா பொய், நீ வேஷம் தரிக்கிற. அதே நீ இந்த சபைக்குள்ள வா, பல ஆயிரம் வார்த்தைகள் உனக்குள்ள கூறும். நீ அந்த 1000 வார்த்தைகளுக்குள்ள 10 வார்த்தைனா உன் இருதயத்துல என்ன பண்ணுவ? பாதுகாப்பா அதை நீ என்ன பண்ணுவ? தோண்டி வச்சுன்னு இருப்ப. 10 வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள இருந்தா நீ உண்மையான கிறிஸ்துவன். ஆமென். பைபிளை பார்க்காதே, நீ 4 வார்த்தை கர்த்தருடையது வசனத்தை நீ பேசினா நீ உண்மையான கிறிஸ்துவன். வார்த்தையே தெரியாது, ஜபமே தெரியாதுன்னா நீ கிறிஸ்துவனே கிடையாது. போலி, வேஷம், பிசாசின் பிள்ளை. ஆனா சபைக்கு வருவ, எல்லாம் பண்ணுவ, போவ. ஆனா வார்த்தை இயேசு யார் என்று தெரியலனா நீ கிறிஸ்துவே கிடையாது. ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு கிட்ட போய் நின்று பாருங்க, எத்தனை பேர் கையில பைபிளே இருக்காங்க. எத்தனை வரலனாலும் ஃபாதர் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டா மராத் வாரம் அவன் வரமாட்டான். மராத் வாரம் அவன் வரலன்னா உண்டியில கலெக்ஷன் கம்மி. அவன் ஃபாதருக்கு எப்படி சம்பளம்? ஃபாதர் 50, 60, 70 இருக்குது சம்பளம் கத்தாலிக் சர்ச்சில். ₹1,00,000 கணக்குல மாசத்துல பல லட்சங்கள் காணிக்கை தசம பாகம் அவங்களுக்கு வருது. இப்ப நீ பைபிள் எங்கன்னு கேட்டனா, இந்த ஃபாதர் பைபிளை கேட்கிறார், நான் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் வேற சர்ச்சுக்கு போயிடுறேன், ஓடிடுவேன், கலெக்ஷன் கம்மியாயிடும். அதுக்கு தான் ஃபாதர் கேட்க மாட்டேன். அதிகமா நரகத்தின் பத்தியும் தண்டிப்பு பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. பேசினா அவங்க சர்ச்சுக்கே போறது விட்டுருவாங்க. ஃபாதருக்கு சம்பளம் கட்டாயிடும். அதனால அதிகமா 4 வசனம் நம்மளை போல 1 ஹவர் பிரசங்கம்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி 10 நிமிஷம் மெசேஜை கொடுத்துட்டு ஆமென்னு முடிச்சிடுவாரு. அவன் போனா சும்மா நின்னா ஃபாதரை பார்த்தா வந்தான், அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இங்க அப்படி கிடையாது. படிப்பறிவே இல்லை, கர்த்தர் யார் என்றே தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் ஃபுல் பைபிள் வேணான்னா நான் சொல்லிடுறேன். ஆதி ஆகத்துல இருந்து வெளிப்படுத்தின மட்டும் நான் அப்படியே சொல்லிடுவேன். என்னன்னா இருக்குது, என்னன்னா நடந்திருக்குது சம்பவம் அப்படியே சொல்லிடுவேன். என் ஞானம் அல்ல, இயேசுவின் ஞானம். அல்ல தெய்வீக ஞானம். இது இன்னொரு ஆவிக்குரிய சபையில போய் உக்காந்து கேட்ட போதுதான் கத்துக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ நீ கத்துக்கினா உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். புரியுதுங்களா? சும்மா சிலுவை போறதுனால நீ கிறிஸ்தவன் கிடையாது. உனக்கு ஒண்டி இல்லப்பா. அப்புறம் அர்த்தம் வராத கிடையாது. சிலுவை போட்டவங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சிலுவையில இயேசு இல்லை, நம்ம உள்ளத்துல இயேசுகிறார். ஆமென். உன் கிரியையில இயேசுகிறார். நீ நல்ல எந்த குணத்தில் நல்ல விஷயம் செய்யறியோ இயேசுகிறார். அதான் பவுல் சொன்னார், வாழ்றவன் நான் அல்ல, இனி வாழ்றவன் நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழ்றாரு? கிறிஸ்து இயேசுவே வாழ்றாரு. சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவே வாழ்றாரு. சரி இருக்கட்டும். சக்கரியா 9:9 ஓதி. நிறைய வசனம் எடுத்துட்டு வந்துட்டேனே, டைமே இல்லையா? ಬೇಗ ಹೋದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ನೆಗೆಯೋದಲ್ಲ, ಇಲ್ಲ ಸೀರಿಯಸ್ ಆಗಿರ್ಬೇಕು. ಚಿಯೋನ್ ನಗರವೇ
ಬಹು ಸಂತೋಷ ಪಡು. ಯೆರೂಸಲೇಮ್ ಪುರಿಯೇ ಹರ್ಷ ಧ್ವನಿಗೈ, ನೋಡು ನಿನ್ನ ಅರಸನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ಆತನು ನ್ಯಾಯವಂತನು, ಸುರಕ್ಷಿತನು, ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ಪ್ರವಾದಿಯಾದ ಜಕರ್ಯನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹುಟ್ಟಿ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾವಿರಾರು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಜಕರ್ಯ ಪ್ರವಾದಿ ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ನುಡಿದಂತ ವಿಷಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೆಂಗ್ ತಿಳ್ಕೊಂಬೋದು ನುಡಿದಂತ ವಿಷಯ? ಸರಿ ಇರಲಿ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತು ಮನುಷ್ಯನ ಮಾತಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತು ದೇವರ பேர்பனைಯಿಂದ பரிசல்பட்டந்த மாத்து. அப்படின்னா இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் வேற 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 ஆளுகள் தான் எழுதி இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகாரர்கள், அப்போஸ்தலர்கள், இவர்கள் தான் எழுதி இருக்கிற வசனம். ஆனா மனுஷனுடைய ஞானத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. இது தேவ ஆவியானவர் அவர்களை என்ன சொல்லுவாருங்க, அதை சொல்ல சொல்ல எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த பைபிளுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஜக்கரியா என்ற இந்த தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை எழுதுறார். தேவ ஆவியானவர் பிதா ஆவியின் மூலமா எழுத வைக்கிறார். அவன் என்ன எழுதுறான்னாக்கா, அந்த வசனம் சொல்லுது, சீயோன் நகரமே நீ சந்தோஷப்படு. சீயோன் அது ஒரு சமாதானம் என்ற ஒரு நாடு. அப்படின்னா தேவனுக்கு பிடிச்ச ஊரு சியோன் நகரமே, நீ என்ன பண்ணு, சந்தோஷப்படு. எருசலேமே நீ என்ன பண்ணு, இன்னும் உற்சாகப்படு. எருசலேமே அப்படின்னா அது ஒரு ஊரு. ஆனா அந்த ஊருக்கு சொல்லல, அந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற யூத மக்களுக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, இஸ்ரேல் வம்சத்தாருக்கு தேவன் சொன்ன சந்தோஷம் அது. ஆமென். இவங்கெல்லாம் அடிக்கடி என்ன ஆயிடுவாங்க, தேவனுக்கு தப்பு செய்வாங்க, தேவனுக்கு கோபம் வரும். தேவன் என்ன பண்ணுவார், இன்னொரு ராஜா கிட்ட இவங்களை அடிமையா அனுப்பி விட்டுருவார். கஷ்டப்படு போ கொஞ்ச நாள். திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டது போதும்ட்டு அந்த ராஜாங்க கிட்ட இருந்து விடுதலை ஆக்கின்னு வருவார். இந்த ஜனங்க மறுபடியும் ஆண்டவர் விரோதமா எழுதும்போது இன்னொரு ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அவங்க போய் அடிமையா வாழ்வாங்க. திரும்ப கொஞ்ச நாள் ஆன பிறகு ஆண்டவர் விடுவித்துன்னு வருவார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் முழுமையான விடுதலையை கொடுக்கணும் என்று தேவன் சொல்றார். நீ சந்தோஷப்படு, போதும். நீ அடிக்கடி பாவம் செய்யறது, அடிக்கடி நீ போய் தண்டிக்கப்படுறது போதும். இனி நீ பாவம் செய்யாத, நீ மகிழ்ந்து கனி கூறு. ஏன்னா ஏன் சொல்றாரு, எருசலேம் புரியே ஹர்ஷ துணிகை, அப்படின்னா சந்தோஷமா நீ கூச்சல் போடு. பாரு, உன்னுடைய அரசனோ உன்னிடத்துக்கு வர போகிறார். அப்படின்னா யாரு, முழுமையா அடிமை என்ற பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி இயேசு வரப்போகிறார் என்று பிதா ஆவி ஜக்கரியா மூலமா வேதம் எழுதப்படுகிறது. அப்படின்னா நீ அடிக்கடி போய் அரெஸ்ட் ஆயிட்டு ரிலீஸ் ஆயிட்டு வரதெல்லாம் இல்ல. பாவத்துக்கு நீ அடிக்கடி அடிமை ஆவது வேண்டாம். முழுமையா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும்படி ஒரு அரசு வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் சொல்றார், உன்னிடத்துல வரப்போகிறார். ஆத்தனு நியாயவந்தனு, அநியாயமே செய்ய மாட்டார் யாருக்கும். தராசை சரி சமமா தூக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. அநியாயம் யாருக்கும் செய்ய மாட்டார். நியாயமா தீர்ப்பிடுகிறவர் அவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகம் லஞ்சம் வாங்கின கூட கோர்ட்ல நியாயத்தை உல்டா பண்ணி பேசி தண்டனை வாங்கி கொடுத்துருவான். ஆனா இயேசு நியாயாதிபதி, அநியாயமான நியாயத்தை தீர்க்கிறவர் அல்ல அவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் சுரக்ஷித்தனு, அப்படின்னா அவர் பாதுகாக்கிறவர். சாந்த குணமுள்ளவன், அவர் பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர். திட்டினாலும் மறு பேச்சு திட்ட மாட்டார், அடிச்சாலும் மறு அடி அடிக்க மாட்டார். ஒரு கன்னத்துல அறிந்தா மறு கன்னத்தை காமி என்று சொன்னவர் அவர். சாந்த குணம் உள்ளவர் அவர். கழுதையை ஏறி
கழுதை குட்டியை ஏறி அவர் ஏறினவராக வரப்போகிறார் என்று இந்த தீர்க்க தரிசனம் இயேசு வரத்துக்கு 1000 வருஷம் பின்னாடி எழுதப்பட்ட வார்த்தை. அருமையான தேவ ஜனமே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு புஸ்தகம் எல்லா பழைய ஏற்பாடின் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் துல்லியமா ஒவ்வொரு விஷயங்களும் வேதத்திலே பார்க்கும்போது இயேசு வந்து நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இங்க தாக்குறாங்க 12 அந்த வசனத்தை நான் பேசுனேன். பழைய ஏற்பாடுல நடந்த சொன்ன வார்த்தைகள் புதிய ஏற்பாடுல நடந்துச்சா இல்லையா? இயேசு வந்து நிறைவேற்றினாரா இல்லையா? இயேசு வந்ததே பழைய ஏற்பாடு சிஸ்டம் முழுமையா நிறைவேற்றுறதுக்கு தான் இயேசுவே வந்தார். ஆமென். பழைய ஏற்பாடு சிஸ்டமே ஒரு பாவியை நிறைவேற்றவே முடியாது. அதை பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் நிறைவேற்ற முடியும். அதுதான் இயேசு. அவர் பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்த குழந்தை. பரிசுத்தமா பிறந்தார், பரிசுத்தமா வளர்ந்தார். ஹல்லேலூயா. எந்த திருமணம் இல்லை, எந்த ட்ரிங்க்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. எந்த பொன்னின் மோகம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமா வளர்ந்தார். அந்த பரிசுத்தம் வேதத்தை, பழைய ஏற்பாடின் வேதத்தை பிதா கொடுத்த வார்த்தை துல்லியமா நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் கழுதையை ஏறி வரப்போகிறார், கழுதை குட்டியை ஏறி வரப்போகிறார் என்று தீர்க்கதரிசி இயேசு வர்றதுக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஒரு வார்த்தை பைபிள்ல பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருந்து ஜக்கரியா மூலமா. ஹல்லேலூயா. படிப்போம். இன்னொரு வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது? அது எருசலேம் புரியே ಹರ್ಷಧ್ವನಿಗೈ ನೋಡು ನಿನ್ನ ಅರಸನ್ನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. அரசு ராஜா வரப்போகிறார். வா சகோதரா, வா பிரதர், உட்காரலாம், வாங்க வாங்க, 2 வார்த்தை கேட்கலாம் வாங்க. இயேசு நாமத்துல வாங்க. கர்த்தர் சித்தம் ஆவியானவர் உங்களை கொண்டு வந்துக்கிறார். வாங்க மா, கூப்பிடுறார். அவர் தானே? யார் நான் கேளு, அவங்க யாரும் கேட்கிறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. சரி, இங்க சொல்லப்பட்டு இருக்குது உன்னுடைய அரசன் ராஜா வரப்போகிறார். ராஜா யாரை குறிக்கிறது? அன்னைக்கு அந்த காலகட்டத்துல தாவீது ராஜா இருந்தாரு, சாலமன் ராஜா இருந்தார், யோசாபாட்டா இருந்தா, இன்னும் அநேக ராஜாங்க இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான நேபுத் ராஜா கூட இருந்தான். அநேக ராஜாங்க இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ராஜா சிம்மாசனம், ராஜா பதவி நிரந்தரமானதே இல்லை. கொஞ்ச நாள் இருந்தாங்க. வேற தேசத்துக்காரன் வந்தான், அதை பிடிச்சான், அதை ஆளுகை செய்தான், அவனை கொண்டு போட்டான். அநேக ராஜாங்கள் செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த ராஜா நிரந்தரமான ராஜா. இந்த ராஜா யாரை குறிக்கிறதுனா இயேசு மகாராஜாவை குறிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இயேசுக்கு மரணம் இருக்கிறதா? மரணத்தை ஜெயித்து வந்தவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. மரணம் கிடையாது. ஆனா அந்த ராஜாக்கு, அந்த ராஜா என்ற சிம்மாசனம் நிரந்தரமானதா இருந்தது. அதுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் ராஜாதி ராஜாவா பரலோகத்துல சிம்மாசனத்துல கர்த்தருடைய வலது பாசத்துல சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கிறார். அவர் மீண்டும் வர போகும்போது எக்கால சத்தத்தோடு சகல தேவதூதன் ஆர்வத்தோடு அவர் வெள்ளை சிம்மாசனம் ஏறினவராக ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். எல்லாருடைய கண்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு நிரந்தரமான ராஜா அவரு. அந்த ராஜாவுக்கு என்னது? முடிவில்லாத ராஜ்யம் அவரது. ஹல்லேலூயா. முடிவில்லாத ராஜ்யம். இந்த உலகத்து ஜனங்களுடைய ராஜ்யம் எல்லாம் முடிவு உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் முடிவே இல்லை. அதுக்கு தான் ஏசாயா சொல்றாரு பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 நம்ம படிக்கும் போது அவரும் ஒரு தரிசனத்தை சொல்றார். இயேசு பத்தி, இயேசுவின் பிறப்பை பத்தி அவரும் ஒரு வசனத்தை பேசுறாரு பாருங்களேன். 9:16 படி, சாரி 9:6-7. ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை சொல்றார். ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் யாருன்னா வரத்தின் பிள்ளை, வரம் பெற்ற பிள்ளை. நமக்கு கிடைத்தார் ஆடளித்தா அப்படின்னா எல்லா அதிகாரத்தை பெற்றவர் அவர்.
அவர் அதிசய சொரூபம், ஆலோசனை கர்த்தர். எல்லா விஷயத்தையும் ஆலோசனை செய்துதான் தேவன் முடிவெடுப்பார். ஆலோசனை கர்த்தர், பராக்கிரமசாலி, நித்தியமான பிதா, சமாதானத்தின் பிரபு. ஆமென். அந்த ராஜாவுடைய பேரு சமாதானத்தின் பிரபு, நித்தியமான தகப்பன், அதிகாரமும் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு பெரிய பெரிய டிஜிஜி எல்லாம் பார்த்தா ஒரு கொம்பு இவ்வளோன்னு தான் கோல் இருக்கும். அந்த கோல் மேல ஒரு முதிரை இருக்கும், சிங்கம் கவர்மெண்ட் சிம்பல். அந்த கோல் அவன் எப்படி எப்படி ஷேக் பண்றானோ அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அதிகாரத்தோட பண்ணுவான். அந்த கோலுக்கு எது இப்படி பண்றானோ அதுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யணும் ஜனங்கள். அந்த அதிகார கோல். அப்போ அந்த அதிகாரத்தின், உலகத்தின் ஜனமே அதிகாரத்தை கோல வைத்திருக்கும் போது உலகத்தை படைச்ச தேவன் அதிகாரம் உள்ளவர். அவர் ஹல்லேலூயா, அதிகாரத்தோடு ஆளுகிறவர் அவர். ஏசாயா சொல்றான், இப்படி ஒரு வரம் கொடுத்த ஒரு பிள்ளை பொறுக்க போறார், அதிகாரம் பெற்றவர் அவர். அவர் சமாதானத்தின் பிரபு, ஆலோசனை கர்த்தர் அவருடைய பேரு. அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படி சொல்றான். இன்னொரு வசனத்தை படிங்க, மத்தாய 2ஆம் அதிகாரம் 2:2 சீக்கிரம் படிங்க. அங்க இயேசுவை ஜோசியர்கள் இயேசுவை தேடி வரார்கள். இயேசு பிறந்த நட்சத்திரம் அவர்கள் வானத்துல பார்த்து, இது ஒரு ராஜா பிறந்த அடையாளத்துக்கு ஒப்பிட்டதா இருக்குது இந்த நட்சத்திரம். அந்த காலத்துல 3 விதமான நட்சத்திரம் வானத்துல தோன்றும். 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா அந்த ஜோசியர்கள் இயேசு பிறக்கும் போது அந்த தோன்றின அந்த நட்சத்திரத்தை பார்த்தா ஒரு ராஜா பிறந்தான் என்று ஒரு அடையாளத்தின் நட்சத்திரம் பிறந்திருக்கும். அந்த நட்சத்திரத்தை பார்த்து நேரா ராஜா அரண்மனைக்குள்ள பூந்துறாங்க 3 பேர் ஜோசியர்கள். அதுக்குள்ள ஏரோது ராஜான்னு ஒருத்தர் இருந்தான். அந்த ராஜாவை கேக்குறாங்க, ராஜா எங்க பிறந்திருக்கிறார்? அப்போ இயேசு ராஜாதி ராஜா. அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்திருக்கிற நாட்கள்ல அந்த நட்சத்திரம் வானத்துல தோன்றினது அர்த்தம் என்னன்னா ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு ராஜாதி ராஜாவா காணப்படுகிறார். ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை. அதே மத்தாய 25ஆவது அதிகாரத்துல 34ஆவது வசனத்துல பார்க்கும்போது, அவர் ராஜாதி ராஜாவாக எக்கால சத்தத்தோடு தேவதூதர் ஆர்வத்தோடு வெள்ளை சிம்மாசனம் ஏறினவரா ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் யாரா இருக்கிறார்? ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, பிலாத்து இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதருக்கு ராஜாவா? எல்லாம் சொல்றாங்களே, நீ என்ன யூதர்களுக்கெல்லாம் ராஜான்னு சொன்னியாமே, நீ யூதர்களுக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதாவது சொல்லல, நீயே சொல்றியே, நீ உன் வாயிலேருந்தே வருதே யூதருக்கு ராஜா. அப்போ இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு மகாராஜாவா வந்தார், இயேசு மகாராஜாவா வரப்போகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப கழுதையை ஏறினவரா வந்தவர் ராஜாதி ராஜாவா. அப்பனா அந்த தீர்க்க தரிசனம் கழுதையின் மேலே ஏறி வந்தவரா இருக்கிறார் என்று சொல்ற அந்த வசனம் எங்க நிறைவேறுது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தாயா 21ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை படிங்க. 21:9 படிங்க. அங்க இது வேலைந்தாவது 21 ಮೊದಲಿಂದಾவது. ಆತನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸಮೀಪ ಎಣ್ಣೆಯ ಮರಗಳ ಗುಡ್ಡದ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವ ಬೆತ್ಫಗೆಗೆ ಬಂದಾಗ ಯೇಸು 2 ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದು, ನಿಮ್ಮ ಎದುರಿಗಿರುವ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿರಿ. ಹೋದ ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿರುವ ಕತ್ತೆಯನ್ನು ಅದರ ಕೂಡ ಇರುವ ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ಅವುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ
ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹಿಡಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொன்ன வார்த்தையின் பிரகாரத்துல எருசலேம் கூறிய சந்தோஷமாயிரு, மகிழ்ந்து களிகூறு, இதோ உன்னுடைய ராஜா கழுதை குட்டியை ஏறினவராக வரப்போகிறார் என்று அந்த சொன்ன வசனம், இந்த சொன்ன வசனம் இயேசு கிறிஸ்து சாகரத்துக்கு இன்னும் சில நாட்களுக்கு முன்பதாக இந்த கழுதையின் வார்த்தை இந்த மத்தாய 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நிறைவேறுது. அல்லேலூயா. இந்த சக்கரியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த வசனம் 1000 வருஷம் தாண்டின பிறகு இயேசு பொருந்து வளர்ந்து கடைசியா அவரு என்னன்னா, இது வெள்ளிக்கிழமை சிலுவையில, நமக்கு வெள்ளிக்கிழமை, அவங்களுக்கு இன்னும் கிட்டதான் அது டேட்டு. என்னன்னா அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நிறைவேற்றுறார். எப்படி நிறைவேற்றுறார்? அதுக்கு முன்னாடி இயேசு எல்லா ஊருங்களுக்கு போவார், அற்புதங்களே செய்வார். கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு வர வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், இது யாருக்கும் போய் சொல்லாது, நான் பண்ணேன் சீக்கிரட்டா வையனா போய் அவன் கண்ணுக்கு வந்தவன் போய் யாருக்கிட்டனா, நம்ம அவங்க ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் நசரேத்து இயேசுவா, அவர் எனக்கு ஜெபம் பண்ணா இருப்பார், கண்ணு வந்துச்சு காமிச்சுக்கோ. இது அப்படியே பப்ளிக் சிட்டி ஆயினே வருது கொஞ்சம் கொஞ்சமா. அநேக இடத்துல இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்திக்கல, அற்புதத்தை செய்வார், யாருக்கும் சொல்லாது. ஒரு செத்து போன ஒரு தோர்கான்ற ஒரு மகளை உயிரோடு எழுப்புவாரு, அவங்க வீட்டுல கூட சொல்வாரு, யாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லாது. ஏன்னா அதிகமா பப்ளிக் சிட்டி அவது இயேசுக்கு இஷ்டமே இல்லை. இன்னும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நாள் கிட்ட வரணும். அந்த நாளுக்குள்ள எல்லா பப்ளிக் சிட்டி ஆயிடுச்சுன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்று அந்த பட்சத்தினால இயேசு என்ன பண்ணாரு, யாருக்கும் சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்லாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இயேசு மரிக்க போனோம், மரிச்சு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனோம். ஆததுனால அவர் வெளிரங்கமா எல்லா ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன சொல்றார், இந்த சக்கரியா வார்த்தையை கொண்டு உங்களுக்கு எதிர்க்காக ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்குள்ள போங்க, ஒரு கட்டின கழுதையும் தன்னுடைய குட்டியை இருக்கும் ரெண்டுத்தையும் அவுத்துனுவாங்க, அதை அவுத்துனுவாங்க சொல்லி அப்புறம் யாராச்சும் அங்க ஏன் எதுக்குன்னு கேட்டா கேட்டாக்கா இது இயேசு சுவாமி கேட்டார் என்று சொல்லுங்க. ஏன்னா அந்த கழுதை வளர்த்துனுக்கிறவங்க கூட இயேசு யார் என்று தெரிஞ்சுக்கணும், வர வேண்டிய கிறிஸ்து இவர்தான் என்று தெரிஞ்சுக்கணும். அதனால கழுதை மாத்திரம் இல்ல, வீடு வாசல் சொத்து கூட இயேசு கொடுத்துருவாங்க. தேவன் யார் என்று தெரிஞ்சுக்கிற பிறகு இந்த பூமியில வச்சுன்னு இருக்கிறத வச்சுன்னு என்ன பண்ண போறாங்க? தேவன் கேட்டா கொடுத்தே கொடுக்கணும் இல்லையா? இப்ப இயேசு சொன்னார், அங்க யாருன்னா உங்களை கேட்டா நான் கேட்டேன்னு சொல்லுங்க, அனுப்பிச்சாரு. அதை கொடுப்பாங்க. அனுப்பினார். ஒரு தீர்க்கதரிசி மூலியமா சொன்ன வார்த்தை இது நிறைவேறிச்சு. அப்படின்னா கழுதையை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, சக்கரியா இப்படி கழுதையை ஏறினவராக வரப்போகிறார். யார் அவர் என்றால் அவர்தான் இரட்சகர், அவர்தான் சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற கிறிஸ்து, இயேசு, தெய்வம், மெசியா அவர்தான் என்று சொல்லுகிற அடையாளத்தோடு கழுதை ஏறினவரா வரப்போகிறாரே அவர்தான் இரட்சகர் என்று அவன் எழுதி வச்ச வார்த்தை இன்றைக்கு இங்க நிறைவேறுகின்றார் இயேசு. அல்லேலூயா. கடைசி தீர்க்க தரிசனம் இயேசு நிறைவேற்ற போகிறார். நிறைய தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குது, அது எல்லாத்தையும் இயேசு நிறைவேற்றிட்டார். கடைசியான தீர்க்க தரிசன வார்த்தை இது, இதை இயேசு நிறைவேற்ற போகிறார். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பழைய ஏற்பாடில் ஒரு வார்த்தையை விழுந்து போகல, எல்லாத்தையும் இயேசு நிறைவேற்றின்னு வராரு. அல்லேலூயா. இது கடைசி சொன்ன வார்த்தையை இயேசு சொல்றார். அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுது. போய் அந்த கழுதையை கொண்டு வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, வார்த்தையை தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுது. போய் அந்த கழுதையை கொண்டு வாங்க. என் நேரம் முடிஞ்சிச்சு, நான் என்னன்னா சிலுவையை சுமக்கணும், மரணம் அடையணும், உயிர்த்தெழுந்து நான் பரலோகத்துக்கு போற நாள் வந்துச்சு. ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்துட்டேன் நான். அதனால அந்த கழுதையை கொண்டு வாங்க. கடைசி தீர்க்கதரிசி வார்த்தையை நான் இன்றைக்கு நிறைவேற்றினேன் என்று சொல்லி அந்த கழுதையை கொண்டு வர சொல்றார் இயேசு. கொண்டு வராங்க.
பாருங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது இப்படியா நிறைவேறிச்சு. சியோன் ನಗರಿಯೇ ನೋಡು, ನಿನ್ನ ಅರಸನು ನಿನ್ನ ಮಳೆಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಅವನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿಯೂ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆಯ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿ ಬರುತ್ತಾನೆಂದು ಹೇಳಿರಿ ಎಂಬುದೇ. ஹல்லேலூயா. அங்க சக்கரை சொன்ன வார்த்தை இதா இருந்தது, இதை நான் நிறைவேற்றுகிறேன் சொல்லி சிஷ்யரை அனுப்புறார். 6 அதுலயே, அப்பொழுது சிஷ்யர்கள் இயேசு சொன்ன அவர்களுக்கு சொன்ன அந்த கட்டளை பிரகாரமே கழுதையும் தன்னுடைய குட்டியும் அதை கொண்டு அதுக மேலே துணிகளை போத்தி அவர் அதன் மேலே ஏறி உக்காந்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த கழுதை இன்னும் எதையும் சுமக்கல. ஏறினது தாய் கழுதை மேல அல்ல, குட்டி கழுதை மேல. அல்லேலூயா. இன்னும் அது கழுதைனா என்ன? கழுதைனா என்ன? அது வேலை என்ன? கழுதை சுமை சுமக்கிறது தான் கழுதையோட வேலை. அல்லேலூயா. இந்த கழுதை இதுவரைக்கும் எந்த சுமையை சுமக்கல, ஆனா இயேசுவை சுமக்குது, பரிசுத்த தேவனை சுமக்குது. ஒரு நாள் நான் இப்படித்தான் ஜெபம் பண்ணேன். நான் ஊழியக்காரனா ஆவறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இப்படித்தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த கழுதை மேல சவாரி செய்யும், இந்த கழுதை மேல நீ சவாரி செய்யணும். அன்னைக்கு ஜெபம் செஞ்ச, இன்னைக்கு மட்டும் அவர் என் மேலே சவாரி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் பிரகாரம் சுமையே சுமக்காத கழுதை மேலே அவர் ஏறி என்ன பண்ணாரு? ಕೂತುಕೊಂಡನು. ಆಗ ಜನರು ಬಹು ಮಂದಿ இப்போ வந்துட்டார். உள்ள எங்க வந்துட்டாரு? இந்த தீர்க்கதரிசி சொன்னது போல சியோனுக்கும் அப்புறம் அந்த ஜெருசலேமுக்கும் இவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஊருக்கும் உள்ள வந்துட்டார். நிறைய ஜனங்க, எக்கச்சக்கமான ஜனங்க. பண்டிகை சீசன் அது. பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகிற நாள் அது. பஸ்கா பண்டிகையில தான் இயேசு அடிக்கப்பட்டார் சிலுவையில. அந்த நாள் எல்லா ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே ஜாத்திரைக்கு வந்துருவாங்க, ஊர் பண்டிகைக்கு வந்துருவாங்க ஜெருசலேமுக்கு. நிறைய ஜனங்க. அதனால தான் இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை யார் என்று இன்னும் தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளும்படி ஊருக்குள்ள தைரியமா இன்டைரக்டா உள்ள வந்துடுறாரு. அல்லேலூயா. கழுதை ஏறினவரா வராங்க. அப்போ சிலர் என்ன பண்றாங்க? படிங்க. தம்முடைய துணிகளை கீழே ரோட்ல போத்துறாங்க இயேசு வரும்போது. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க? அந்த என்ன சொல்லுவாங்க, என்னப்பா அது, ஈச்ச மரத்தின் அந்த ஓலைகளை வெட்டி வந்து அதெல்லாம் போட்டு கையில எல்லாம் பிடிச்சி அதை என்ன பண்றாங்க? போட்டுக்குன்னு அவர் பின்னாடியும் முன்னாடியும் ஜனம் கூட்டமா. ஏன் கூட்டமா ஜனங்க வந்தாங்கன்னா, இவர் யார் என்று இந்த கூட்டமா வந்த ஜனங்களுக்கு தெரியும். இவர் எப்படிப்பட்ட அதிசயம் செய்கிறவர், இவர் யார், வர வேண்டிய கிறிஸ்து, நம்ம காத்து நின்றோம் ஒரு மெசியா ரட்சகர் வரார் என்று, அவர்தான் இவர் என்று இவங்க அறிந்து கொண்ட விசுவாசம் உள்ளவர்கள் யாவரும் கூட்டமா அவருக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் தொடங்கினார்கள். அப்படின்னா வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போ ஒரு ஜெய கோஷத்தை போடுறாங்க. இப்போ யாருன்னா ஒரு எம்எல்ஏ வந்தா எம்எல்ஏ விஸ்வநாத்துக்கு ஜெய், எம்பி ஜார்ஜுக்கு ஜெயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இயேசு தாவீதின் வம்சத்துல பிறந்தார். அதனால தாவீதின் குமாரனுக்கு ஜெய். ஆனா கன்னடால ஜெயான்னு இருக்குது. தெலுங்குல என்ன பாக்குது? மத்தாயா 21:9 ஜெயா, ஜெய் இருக்குது. ஆனா இப்ரேய பாஷையில இது ஜெயல்ல, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா. கன்னடால நம்மளுக்கு ஜெயான்னு இருக்குது, தெலுங்குல ஜெயமு, வெற்றி. ஆனா இப்ரூ வேர்ட்ஸ்ல இது வெற்றி கிடையாது. ஓசன்னா, ஓசன்னானா ரட்சகரே, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்று,
தேவனே எங்களை காப்பாற்று. தாவீதின் குமாரனாக தேவனே, இயேசுவே பிதாவின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும். ஏன்னா வர வேண்டிய மெசியா ரட்சகராக வருவார் என்று இவங்க அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அதை தெரிந்து கொண்டவர்கள் இப்படியாக தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் வம்சத்திலிருந்து பிறந்த தேவ குமாரனே, உனக்கு ஓசன்னா. ஓசன்னா அப்படின்னா அப்பா எங்களை பாதுகாக்குங்க, அப்பா எங்களை ரட்சிங்க, எங்கள் ரட்சகரே, எங்களை காப்பாற்ற வந்த தேவனே எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லுது. அப்புறமா கர்த்தருடைய நாமத்துல வருவனுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துல வருவர்களுக்கு கண்டிப்பா சொல்ற பாருங்க ஆசீர்வாதம். தேவனுடைய நாமத்துல வந்தவர்கள் தோல்வியை காண மாட்டார்கள். எதுலயும் ஃபைலர் ஆன மாதிரி காண்டாலும் அதை வெற்றியா மாத்துகிற தேவன் அவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை, சர்ச்சுக்கு போய் என்ன லாபம்? நீ எந்த விதத்துல சர்ச்சை ஆண்டவரை தேடின? நீ எந்த விதத்துல நீ ஆண்டவரை தேடின? ஃபர்ஸ்ட் அதை நினைச்சு பார். நான் தைரியமா சொல்வேன், சர்ச்சுக்கு போய் நான் ஆசீர்வாதமாக்குறேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது. இந்த சகோதரிக்கெல்லாம் தெரியும் நான் எப்படியாப்பட்ட தரித்திரன், எப்படியாப்பட்ட பாவி என்று தெரியும். எப்பா பாரு டேஷன், ஜெயிலு, குடி, தரித்திர வாழ்க்கை. சர்ச்சுக்கு போய் நான் ஃபைலரான்னு சொல்ற ஒரு மனுஷன் இருக்கிறானா அவன் உண்மையா இயேசுவை தேடல என்று தான் அர்த்தம். சர்ச்சுக்கு போய் எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு நீ சொல்லுவனா இருந்தா நீ உண்மையா தேவ பக்தனை கிடையாது. சர்ச்சுக்கு போய் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தான் காணப்படணும். அது அநேகர் இருக்கிறாங்க, அநேக சாட்சிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்ப சர்ச்சுக்கு சிலர் வரல, ஆசீர்வாதமா இல்லைன்னா நீங்க எல்லாம் ஏன் வரீங்க? ஏமா வரீங்க? பாத்தியமா ஜே கோட்டர்ஸ்ல தான் இருந்தாங்க வீடு. இன்னைக்கு வேற இடத்துல 2வது ஃப்ளோர்ல இருக்கிறாங்க, அடிப்பேன் கோல்டு வீட்டுல நல்லா இருக்கிறாங்க. பிள்ளைங்க படிக்கிறாங்க, புள்ள இன்னொரு புள்ள வேலைக்கு நிம்மதியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெருமைப்படுத்துறதுக்கு அல்லங்க, சர்ச்சுக்கு போய் உருப்பட்டவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உருப்பட்டவங்க தான், ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்க எப்படி தேவனை துதித்தார்கள். ஓசன்னா, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றுகிற எங்கள் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துல வருகிறவனுக்கு ஆசீர்வாதம் மேலின லோகங்களில். ஆமென். அப்புறம் எந்த கூச்சல் போட்டார்கள், துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். சேரலோ அவர் மறுபடியும் பாருங்க, அந்த எருசலேமுக்கு தான் சமாதானம் சொன்னார். எருசலேம் என்றால் சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்கிறது தான் தீர்க்கதரிசி கலதை ஏறினவராக எருசலேமிலே வரப்போகிறார், சந்தோஷமா இரு, மகிழ், களி கூறுன்னு சொன்னார். அதே எருசலேமில் உள்ள அதே வார்த்தையின் பிரகாரம் கலதை ஏறினவரா அந்த சமாதானத்தின் தேவன் அந்த எருசலேமின் ஊருக்குள்ள போகும்போது அவர்கள் எல்லாம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அங்க என்ன நடக்குது? அவர் அந்த எருசலேமின் பட்டணம் எல்லாம் கூச்சல் அதிகமா ஆனது. இவர் யார் என்று சிலர் கேட்டார்கள். இந்த யார் என்று கேட்டவர்கள் யார் தெரியுமா? இயேசு யார் என்று தெரியாத இருந்த ஜனங்க தான். இவர் யாரு? இவ்வளவு கூட்டம். நீ நம்ம கூட ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை தெரியலனா அந்த எம்எல்ஏ எம்பியை நம்ம ஊருக்குள்ள வரும்போது ஜன கூட்டம் அதிகமா போகும்போது நம்ம யாருன்னா யாரா கேட்கவோ இல்லையா? யார் அவரு கேட்கவோமா இல்லையா? அதே மாதிரி அவர் யார் என்று தெரிந்து கொள்ளாத யோகியத்தை இல்லாத ஜனங்க இவர் யார் என்று கேட்க ஆரம்பிச்சிட்டார்கள். இதனை யாராகிருப்பது? ஆனா சிலருக்கு இயேசு யார் என்று தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த உலகம் ரியலா, இந்த உலகையா இந்த இடத்திலேயே கூட தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க கொஞ்சம் பேரு, வேணான்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க என்னவோ நினைக்கிறாங்க, விளையக்குறவங்க அவங்கள வச்சு நம்ம என்ன லாபம் பண்ணிடுற மாதிரி நினைக்கிறோம். நரகத்துக்கு போவாதீங்கயா. கண்ணீர், வேதனை, தரித்திரம், பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்து இருக்கிறீங்களே, இயேசுவை நம்பி வாங்க, உங்க தரித்திரம் போவோம்.
பிள்ளைகள் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ளிங்க ஒரு பக்கம் வாழ்ந்து நிற்கிறீங்களே நிம்மதி இல்லாம, சர்ச்சுக்குள்ள வாங்க. அந்த நிம்மதியை தரதான் இயேசுவே வந்தார் இந்த உலகத்துக்கு. அந்த காலத்திலே இயேசு இந்த பூமியில இருக்கும் போதே அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர் கொஞ்ச ஜனம், அவரை தெரிந்து கொள்ளாதவர்கள் அதிகமான ஜனம். அல்லேலூயா. அப்படியே ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரா இவரு, இவ்வளோ ஜனங்க இவர் பின்னாடி போறாங்க. அநேகர் சொல்லியிருப்பாங்க, நம்ம வேதத்துல ஒரு மெஸ்ஸியா வரார் என்று சொன்னாங்களே, அது இவர் தான்டா. சிலர் அந்த நேரத்தை சொல்லியிருப்பான், ஐயோ நம்மளுக்கு தெரியாத ஆயிடுச்சு, இவர் பத்தி கேள்விப்பட்டோம், ஆனா இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நமக்கு அந்த ஆர்வம் வரல. சிலர் நம்பி இருப்பாங்க, சிலர் இன்னும் கேலி பண்ணியிருப்பாங்க. இவரேனா ஒரு கலதை ஏறி வந்தா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா, வர வேண்டிய மெஸ்ஸியாவா இவரு, வர வேண்டிய யூதருக்கு ராஜாவா இவரு, அப்படி கூட சிலர் கேலி பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் கேலி கிண்டல், கிறிஸ்துவை கண்டா கேலி கிண்டல் எல்லாமே இருக்குது. அதுக்குதான் மத்தாயா 24 வேதம் அப்படியாக சொல்லிச்சு, அவருடைய வருகையில எல்லா கண்கள் காணப்படும். ஐயோ கத்துவாங்களாம், லபா லபா லபான்னு வாயடிச்சுக்குவாங்களாம். ஏன்னா அவங்க எல்லாம் கைவிடப்படுவார்கள். கர்த்தரை தெரிந்து கொண்டவர்களே 4 திசையிலிருந்து சேர்த்து ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு தேவதூதர்கள் கொண்டு போவார்கள். அந்த வருகையில நீ நான் ஆயத்தமா இருக்கணும். அந்த இயேசுவை நீ நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய அன்பு எப்படாப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவருடைய குணங்கள் எப்படாப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் நமக்கு என்ன சொன்னார் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பிரகாரத்துல நாம் நடந்து போகும்போது, செய்யும் போது அவருடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கடைசி தீர்க்கதரிசி வார்த்தையே அவர் பகிரங்கமா, அப்படின்னா இன்டைரக்டா, யாருக்கும் மறைமுகம் இல்லாம முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வருது, அவங்களுக்கு அநேகமா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வரும். நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வருது, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வருது. அல்லேலூயா. ஏன்னா அந்த யூதர்களுடைய டைமே வேற, நம்முடைய டைமிங்கே வேற. ஆண்டவர் இந்த பூமியை படிக்கும் போது வானத்தையும் பூமியும் படிச்சு முதலாம் நாள் ஆயிடுச்சு, மரங்களை செடிகளை படிச்சு 2வது நாள் ஆயிடுச்சு, சூரிய சந்திரங்களை படிச்சு 3வது நாள் ஆயிடுச்சு, 6 நாள்ல சகலத்தையும் உண்டாக்கி 7வது நாள்ல ஓய்வு எடுத்தார் என்று சொல்லுது. நமக்கு 7னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 7 நாள் தெரியுது. ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. 7னா திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்கு 7 நாள், வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு 6வது நாள். வெள்ளிக்கிழமை தான் ஆராதிப்பார்கள். யாருன்னா இயேசுவை நம்பாத வெறும் யெகோவா பிதாவையே நம்பி வாழ்கிறவர்கள் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சண்டே சர்வீஸ். புரியுதுங்களா? ஆனா நமக்கு 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்திருக்கோம். ஏன் எடுத்திருக்கிறோம்னா, வெளிநாட்டுக்காரன் 6 நாள் இவன் வேலை செய்யட்டும், 7வது நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டோம், அது சண்டே. அந்த ஓய்வுல தேவனை துதித்து ஆராதிக்கணும் என்று ஒரு நாளை பிக்ஸ் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஆனா யூதர்கள் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறார்கள். முஸ்லிம்ஸ்கோ இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறார்கள். யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள் இயேசு வேண்டாம், யெகோவா தேவன் ஒன்றிதான் வேணும், பிதா வேணும் என்றவர்களும் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறார்கள். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். எப்ப ஆராதித்தாலும் அந்த ஆராதனையை தேவன் விரும்புகிறார். ஐயோ இந்த டேட்ல தான் நீ ஆராதிக்கணும், அந்த டேட்ல தான் இல்லை. இயேசு சொல்லிட்டா, எந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கிற நாள் வருகிறது, அது இப்பயே வந்துச்சு. அல்லேலூயா. எப்ப ஆராதிச்சாலும் தேவன் நாமம் மகிமைப்படும். எப்போ ஆராதனை பண்ணாலும் தேவன் சந்தோஷப்படுவார். எப்போ நீ ஆராதிச்சாலும் தேவன் உன் ஆராதனையை விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுச்சிங்களா? இயேசு சுவாமி கழுதை மேலே ஏறினவராக வந்தார். அது ஒரு தீர்க்க தரிசனம், கடைசி தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. 2வது ஜனங்கள் ஓசன்னா என்று துதிக்கிறார்கள். ஓசன்னா என்றதுக்கு அப்பா வர வேண்டிய மெஸ்ஸியா அப்படின்னா, என் இரட்சகரே, என்னை காப்பாற்றுகிறவரே, என்னை காப்பாற்றும் என்று கூச்சல் போடுற வார்த்தை தான் ஓசன்னா. அப்படியே எல்லாம் எழுதி வைப்போம். எல்லாம்